ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஆள் எனக்கு ஒரு நாளாச்சும் வண்டி கற்றுக் கொடுங்க, நான் வண்டி வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து நான் எப்படியாச்சும் வண்டி வந்து ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து தள்ளிட்டு இருக்கிறதா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் வண்டி வந்து கற்றுத்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷன் பாரதிலா. இன்னைக்கு என்ன விலாக் வந்து பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சண்டே போல் போன சண்டே வந்து எடுத்திருந்தோம். இந்த சண்டே தான் உட்காந்து பேசி வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் வந்து கிடச்சிது. எங்கே வந்து கிளம்பிட்டேன்னா, பனை திருவிழா நடந்திருந்தது இல்லையா, போன சனி ஞாயிறு வந்து நடந்திருந்தது. அதுக்கு தான் வந்து கிளம்பி போயிருந்தோம். டைம் ஒரு 10:45 இருக்கும். அந்த டைமுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். நல்ல வெயில், அதனால நமக்கு என்ன தேவையோ முன்ன வந்து போறப்ப எப்படி தலைவலிலாம் வந்துட போதும் அப்படின்றதுக்காக கண்ணாடி, தலையில ஃபர்ஸ்ட் நம்மளோட தலைக்கவசம் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு வந்து கிளம்பியாச்சு. எங்க ஊர்ல இருந்து பனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துல வந்து போயிடலாம். நல்லா ஃபாஸ்டா போறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து போயிடலாம். நாங்க நார்மல் ஸ்பீட்ல போனதால ஒரு 3/4 மணி நேரம் ஆயிப்போச்சு அப்படியே அங்க போய் சேர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த வரோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. மேப் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் இங்க வர பிளான் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க மட்டும் தனியா இல்ல, உஷாவும் அண்ணனும் வர்றதா இருந்தது. யாரு உஷாவும் அண்ணனா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அப்புறம் ஒரு வருஷமா அப்படியே பேசி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டோம். அண்ணாவும் உஷாவும் தான் வர்றதா பிளானு. சரி, நாங்க முன்னாடி வந்து கிளம்பிட்டோமா, சரி நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நாங்க வந்துட்டோம். நாங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அண்ணாவும் உஷாவும் வந்து இருந்தாங்க. அவங்க போன வருஷமே பனை திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைம் போறீங்களான்னு கேட்டதுக்கு போறோமான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த டைம் வந்து போன டைமே இந்த திருவிழாவுக்கு வர்றதுக்கான பிளான்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் இது அவருக்கு ஏதோ வேலை இருந்ததால வர முடியல. இந்த வருஷம் தான் சரி போயிட்டு வந்துடலாம் வா அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. என்ன ஒரு மிஸ்டேக் பண்றோம்னா, நாங்க கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் இல்லை, ஒரு காலையில போயிருந்தாலும் ப்ரோக்ராம் நடந்திருக்காப்புல இருக்கு. இந்த வெயில் டைம்ல இல்லை, மற்ற டைம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா, அந்த டைம் தான் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கு போல இருக்கு. நான் கரெக்டா அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 11:30 அப்படி ஆயிருக்கும். நல்லா வெயில். அந்த டைமுக்கு தான் போன உடனே உள்ள போன உடனே போய் ஸ்டால்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அதை போய் சுத்தி பார்க்கலான்னு தான் வந்து போயிருந்தோம். இங்க இருக்கிற ஸ்டால்ல என்னென்னலாம் இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் பனை சார்ந்த பொருட்கள், கைவினை பொருட்கள் மாதிரி வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விதைகள், கிழங்குகள் இந்த மாதிரி வந்து ஸ்டால் நிறைய வந்து போட்டிருந்தாங்க. நான் போன உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு அந்த சட்டி தான் விலைய வந்து கேட்டிருந்தேன். அந்த கருப்பு கலர் சட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப இந்த சட்டிலாம் போயிட்டு அந்த சட்டியில சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துருச்சு. சரி, ஒரு சட்டி வந்து நல்லா டிஃப்ரெண்டா அழகா இருந்ததே குட்டியா அப்படின்ட்டு விலைய எடுத்து கேட்டா, விலைய கேட்டவுடனே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ரொம்ப குட்டியா தான் இருக்கு, விலை நான் இவ்வளோ அதிகமா சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கேட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இங்க சட்டிப்பானை செய்றவங்க கிட்ட இங்கேயே சொல்லி அந்த மாதிரி கேட்கலாமா, கருப்பு சட்டி எப்படி செய்றாங்கன்னு தெரியல. ஆனா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, வந்த உடனே நான் வாங்குனது என்னன்னா, விதைகள். விதைகள் தான் வாங்கியிருந்தேன். எல்லாம் ரூ. 10, ரூ. 20, ரூ. 30 இந்த மாரி தான் இருந்தது. எனக்கு நார்மல் அவரைக்காலாம் நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து சிறகு அவரை சாப்பிடணும் போல ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா சிறகு அவரை நம்ம ஊர் சைடுல அதிகமா வந்து கிடைக்கிறதில்ல. சரி, ஒரு டைம் போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாரி சிறகு அவரை தான் அங்க கிடைச்சது. சரி வாங்கலான்றதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வகைகள் பாரேன். நான் ஃபர்ஸ்ட்டு போன உடனே என்னடா இது சிறுவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு, பூண்டு, வெங்காயம், குட்டி குட்டி சின்ன வெங்காயம் இதெல்லாம் என்னடா வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி தான் உண்மையிலேயே அந்த மாரி தான் வந்து யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பேர் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதேதோ கிழங்கு வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து கிடைக்காது இதெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த சம்மங்கி பூ கிழங்கு இருக்கு இல்லையா, அதுதான் சரி வாங்கியிருந்தேன். 2 கிழங்கு வாங்கியிருந்தேன். ஒரு கிழங்கு வந்து ரூ. 20 சொல்லிட்டு 2 கிழங்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் அதுதான் ஆ பிரெயின் லில்லி போல இருக்கு அது. அதுவுமே வந்து ஒரு ரூ. 10 வந்து மொத்தமா ரூ. 50 கிழங்கு மட்டும் வாங்கியிருந்தேன். அது எப்படி வரும்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்டு வந்திருந்தேன். எப்படி மண்ணு போட்டு வைக்கணும், எப்படி வளரும் அப்படின்ற மாரி. கிழங்கு வந்து ஃபுல்லாவே மூடிடுங்க, கொஞ்சமா விட்டுட்டு இது தானா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் கிடைக்காது தான். நான் எங்கேயும் வந்து அதிகமா வந்து பார்க்கல.
சரி கிடைக்காத வாங்குறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதிகமா வந்து கிடைக்கிறத வாங்குறத விட, இந்த மாரி எங்கேயாச்சும் பார்க்குறப்ப கிடைக்காதது வாங்குறது தான் அதுக்காக தான் நம்ம ஸ்டாலுக்கு வந்தோம் அப்படின்ற மாரி, சரி அது மட்டும் கேட்டு வாங்கிட்டேன். அந்த மாரி செடி வகைகள் நெறைய கிடைக்காத செடி வகைகள், கிழங்கு வகைகள் இந்த மாரி நெறைய இருந்தது. அந்த மாரி பூவோட விதைகளுமே நெறைய இருந்தது. நான் ஒரு பூ மட்டும் யோசிச்சுட்டே போய் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அது எப்படி நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து தெரியுதுன்னே தெரியல. இந்த பூ வந்து வாங்கி விதை போடணும்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா வந்து நம்ம கண்ணுல வந்து படும் இல்லையா? அந்த மாரி தான் வந்து அங்க அந்த பூவோட அது பேர் வந்து எனக்கு சரியா தெரியல. அந்த பூவோட விதைகள்லாம் இருந்தது. ஆனா அந்த பூவோட விதைகள்லாம் வந்து ரூ. 30 ரூ. 40 வந்து போட்டிருந்தது. அந்த பூவோட விதை மட்டும் வாங்காத வந்தது தான் எனக்கு கொஞ்சம் இன்னமும் ஏன் வாங்கல? ஒரு ரூ. 30க்கு அந்த விதைய மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. இவரு எங்க வரப்போகுது? மேல தான் வைக்க போற இடம் தான் இல்லையே! எதுக்கு இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லியிருந்தாரா, அதெல்லாம் அது மட்டும் வாங்கல. அது இல்லாம சாப்பிடுற கடையுமே நெறைய இருந்தது. நெறைய சாப்பிடுற ஐட்டம் இருந்தது. அதுல வந்து இந்த காடை முட்டை நல்லா இருந்ததுன்றதுக்காக, பசங்களுக்கு காடை முட்டை மட்டும் வாங்கலான்னு வாங்கியிருந்தாரு. அந்த ஒரு குச்சி இருக்கு இல்லையா? 5 இருக்கு. 5 காடை முட்டை ரூ. 50 அந்த மாரி போட்டிருந்தாங்க. வாழை இலையில அழகா அப்பயே போட்டு, அது மேல மசாலா பொடி போட்டு குடுத்துருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு உருண்டை, ஆளுக்கு ஒரு முட்டை அப்படின்ற மாரி வந்து சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். எந்த ஸ்டால்லயுமே ரொம்ப நேரம் வந்து நிக்க முடியல. ஏன்னா ஒருத்தவங்களோட சின்ன ஸ்டால் மாரி தானே போட்டுருக்காங்க. ஒருத்தவங்க இப்படி போக, இப்படி வர அப்படிதான் இருந்தது. அதனால ரொம்ப நேரம் ஒரு ஒரு ஸ்டால்லயும் வந்து நிக்க முடியல. அதுவும் இல்லாம கரெக்ட்டா ஒரு நல்ல உச்சி வெயிலு, எல்லாம் சுத்தி வேற பனைமரமா, அதுல நல்லா அனல் வேற வீசுது. ரொம்ப வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல. கொஞ்சம் காத்து எங்க அடிக்குது அப்படின்ற மாரி வெளியில போலாம் அப்படின்ற மாரி தான் இருந்தது. அப்படியே அங்கருந்து சாப்பிட்டுட்டு அங்க வந்தாச்சு. கைவினை பொருட்கள்ன்ட்டு நெறைய இருந்தது. அந்த மாரி இந்த கொட்டாங்குச்சியால வந்து நெறைய பொருள்லாம் வந்து செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து செய்றாங்க இல்லையா உட்காந்து, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அழகா வந்து செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, விதைகளால செய்யப்பட்ட மணி, கம்மல் இதெல்லாம் வந்து இருந்தது. அந்த தாமரை விதை இருக்கு இல்லையா? அதுல வந்து செஞ்சிருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்தது. ஆனா வந்து இதுல நெறைய பேர் லைக் பண்ணி நம்ம தான் லைக் பண்ண மாட்றோம். ஆனா நெறைய பேர் வந்து வாங்கி தான் போடுறாங்க. இப்பலாம் தங்கம் வைக்கிற விலைக்கு எங்க வந்து போட முடியுது? இந்த மாரி மாடலா கவரிங்ல கூட வாங்கி நான் இந்த மாரி வந்து போட்டுக்கலாம் போல இருக்கு. அந்த மாரி தான் இருந்தது. நெறைய பேர் இந்த கையில போடுறதும் வாங்கியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாரி ஒரு வியாதி இருக்கு அப்படின்றது சொல்லுங்க. ஏதாச்சும் சனி, ஞாயிறு வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் காலைல எந்திரிக்கிறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டு மறுநாளும் அப்படியே அந்த மாரி தான் ரொட்டீன் வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்படியே சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமைனா எங்கேயாச்சும் வெளியில சும்மா எங்கேயுமே தேவையில்ல. ஒரு வண்டியில இப்படி போயிட்டு வந்தா கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து வெளியில போயிட்டு வந்த மாரி ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாரி இருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இல்லையா? எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, அந்த மாரி எங்கனா வெளியில போலாம் அப்படின்ற மாரி தான் தோணும். அதனால தான் சண்டே ஒரு நாளாச்சும் எங்கேயாச்சும் கோவிலுக்காச்சும் கூட்டிட்டு போ. அப்பதான் ஏதோ ஃப்ரெஷ்ஷா வந்து அடுத்த திங்கட்கிழமை வந்து நம்ம வாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி தான் தோணும் எனக்கு. அதனால தான் சரி அந்த மாரி ஒரு இதா இருக்கும், நல்லாருக்கும் அப்படின்றதுக்காக தான் சரி இங்க வரலாம் அப்படின்றது மாரி வந்திருந்தோம். ஆனா சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கே சனிக்கிழமை வந்திருந்தா நல்லா சூப்பரா இருந்திருக்கும் போல இருக்கு. இவர் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நெறைய கூட்டம் வரும், நல்லாருக்கும் அப்படின்ற மாரி தான் இவர் சொல்லியிருந்தாரு. சண்டேவே போலாம் அப்படின்ற. முன்னாடி நாளே இந்த இந்த பனங்கல் வச்சு படைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நிகழ்ச்சிலாம் நல்லா நடந்திருக்கு. நாங்க இன்ஸ்டாவுல ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதான் வெயில் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால ஒரு 4 மணிக்கு மேல தான் ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா வந்து நாங்க 2:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு ஒரு ஸ்டாலா பார்த்துக்கிட்டு எல்லாமே வர்றதுக்கு டைம் வந்து கரெக்ட்டா இருந்தது. இங்க ஒரு விதையோட ஸ்டால் வச்சிருந்தாங்க. என்னென்ன விதையெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி அந்த காய்லாம் வந்து தொங்க வச்சிருந்தாங்க. அதுல தான் அந்த சிறகு அவரைனா இவருக்கு என்னன்னே தெரியல. சிறகு அவரை அப்படின்னா என்னன்னு வந்து கேட்டிருந்தாரு. கரெக்ட்டா வந்து தொங்க விட்டுருந்தாங்க. இதான் சிறகு அவரை. ஆனா அவரைக்கா மாரியே தான் இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா ஒரு மாதிரியா டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இதான் வந்து காமிச்சது. அந்த மாரி நெறைய விதைகள் வந்து எல்லா விதைகளுமே இங்க இருந்தது. காசு தான் நெறைய எடுத்துட்டு போயிருந்தா, இடம் நமக்கு இருந்தா வச்சுக்கோங்களேன், நெறைய விதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சிருக்கலாம் போல இருக்கு. அந்த மாரி நெறைய இருந்தது. இங்க ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அந்த 1000 கார்த்திஸ் மாவெளி சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷலா ஒரு 1000 போல சுத்தியிருந்தாங்க. அது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு 8, 9 மணிக்கு நைட்ல வந்து சுத்துவாங்க போல இருக்கு. அந்த டைம்ல நம்ம இங்க இருந்து என்ன பண்றது? அது சனிக்கிழமை நைட்டு வந்து 9 மணிக்கு தான் அந்த மாவெளி வந்து சுத்துவாங்க போல இருக்கு. அது 1000 பேரு சேர்த்து சுத்துறப்ப பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. நாங்களே நைட்டு அது நடந்ததுன்றதால, அந்த ரீல்ஸ்ல தான் வந்து பார்த்துருந்தோம். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு சைடு வந்து ஸ்டால முடிச்சாச்சு. சுத்தி பார்த்துக்கிட்டே வந்து, அதுக்கப்புறம் வந்து ப்ரோகிராம் நடந்திருந்தது. நாங்க வரப்ப கொஞ்சம் பேசிட்டுலாம் இருந்தாங்க. அப்பதான் டான்ஸ்லாம் வந்து ஆடியிருந்தாங்களா, சரி கொஞ்ச நேரம் வந்து நின்னு பார்ப்போம். உட்கார்றதுக்குலாம்
நெறைய இடம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க தான் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற ஸ்டால் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாமே நல்லா சூப்பரா வந்து டான்ஸ் அந்த மேளம் எப்படி அடிக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ஆடியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்க ஒரு 2:30 மணிக்கு கிளம்பியிருப்போம். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து சீமான் வந்திருந்தாராம். இந்த டைம் வந்து வெற்றிமாறன் சார் வரப்போறாரு அப்படின்ற மாரி அண்ணன் தான் சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க வர வரைக்குமே வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துருந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கதைக்கு சொல்லி ஒரு ப்ரோகிராம் மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க இந்த சைடு இருக்கிற ஸ்டால் பார்க்கலான்னு வந்திருந்தோம். இங்க ஒரு கோல்டு கவரிங் கடை வந்து ஸ்டால் மாரி வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த பிரேஸ்லெட் தான் ரொம்ப புடிச்சிருந்தது. அத பார்க்கறதுக்குமே நீங்க வந்து நேர்ல எனக்கு பார்க்கறதுக்கு ஒரிஜினல் கோல்டு மாரியே இருந்தது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு எடுத்து காமிச்சேன் இல்லையா? அதுவும் பிரேஸ்லெட் தான். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த டிசைனு. அதுக்கப்புறம் 2வது ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களா? அது அப்படியே ரியல் கோல்டு மாரியே இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனா ஒண்ணு ஒண்ணு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு எதனா கொஞ்சம் கலந்திருக்கா என்னன்னு தெரியல. ரூ. 1750 என்னமோ சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஆனா எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிரேஸ்லெட் ரொம்ப அழகா இருந்தது. டிசைன் நல்லா இருந்தது. ஆனா கோல்டு மாரியே இருந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அத பார்த்துட்டு விலையும் வந்து கேட்டுட்டு, அதுக்கப்புறம் மீதி ஸ்டால்லாம் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. இங்க வந்து இந்த களிமண்ணால ஆன நகைகள்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த மாரி ஸ்டால் வந்து இருந்தது. இந்த சைட்லயுமே அந்த சைட்ல எப்படி கிழங்கு வகைகள்லாம் இருந்ததோ, அதே மாரி விதை வகைகள் இங்கேயுமே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க. கொம்பு தேனு, அதுக்கப்புறம் ஏதேதோ தேன்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி இருந்தது. பனவெல்லம் இருந்தது. இவர் பனவெல்லம் தான் கொஞ்சமா வாங்கலாமா அப்படின்ற மாரி யோசிச்சிருந்தாரு. ஆனா நார்மல் ரேட்டு தான். இங்க வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா? ஒரு வாட்டி நாங்க இந்த பதனி வந்து சாப்பிட போறப்ப, அந்த மாரி ரேட்டும் ஒரே ரேட்டா தான் இருந்தது. நாங்க வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, இன்னுமே நான் கொஞ்சமா வச்சிருக்கேன். ஏதாவது சாப்பிட்டேன்னா, நான்வெஜ் சாப்பிட்டேன்னா கொஞ்சமா வாயில போட்டுப்போம். சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகறதுக்கு. அந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் அப்படியே கல்லாட்டம் நல்லா தான் இருக்கு. அதான் ஒரிஜினல் வெல்லம். இதுலருந்து திருச்செந்தூர் போறப்ப ஒரு டைம் வந்து வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து வச்சு ஒரே வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உருகி வெல்லம் அந்த உருகிடும் இல்லையா? அந்த மாரி உருகி போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வெல்லமே கிடையாது. அது வந்து இப்ப நாங்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் அது கல்லு மாரி அப்படியே தான் இருக்கு. நல்லாவே இருக்கு. அந்த மாரி பனவெல்லம்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. ரூ. 600 ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. ரூ. 700 500, 600 இந்த ரேட்டு தான் சொல்லியிருந்தாங்க 1 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அந்த பனை ஓலையால எவ்வளோ மாலை மாரி எவ்வளோ அழகா வந்து செஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் தொங்க வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து இவர்கிட்ட தான் வந்து கத்துக்கிட்டாங்களாம். அந்த அந்த பனை ஓலையால செய்வாங்க இல்லையா? அந்த கூடை, நான் கோயிலுக்கு எடுத்துட்டு போற கூடை அங்கலாம் வச்சிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் வந்து இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டாங்களாம். அவங்களுமே அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு அண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு புது இடத்துக்கு போய் ஒரு புது அனுபவத்த வந்து பார்த்த மாரி, கத்துக்கிட்ட மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு புது அனுபவமா தான் இருந்தது. இது பசங்களையும் கூட்டு போனதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு அஸ்வின் வந்து வரலன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் வாடா இதெல்லாம் போய் பார்க்கணும்டா. அதுக்கப்புறம் எப்போ போய் நம்மளே பார்க்க போறோம்னு தெரியல. வா இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி தான் கூட்டு போயிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்க வந்து பாருங்களேன், பனை ஓலையாலான நெறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க. நல்லா பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருந்தது. எல்லாம் கலர் போட்டு செய்வாங்க இல்லையா? அந்த மாரிலாம் இருந்தது. நல்லா இருந்தது. எங்க கூட உஷாவும், அண்ணாவும் இருந்தாங்க. ஆனா வீடியோல ஒரு இடத்துல கூட வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உஷா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன பார்த்தாலே ரொம்ப ஷை டைப்பு. வீடியோலயே வரமாட்டாங்க. அண்ணா வந்து வருவாங்க. அது மாரி நான் அதிகமா வந்து வீடியோல காமிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க தக்காளி வகைகள் நெறைய இருந்தது. ஒரு தக்காளியும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டா இருந்தது. நம்ம ஒரு தக்காளி தான் நம்மளுக்கு தெரியும். பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி அப்படின்ற மாரி. அங்க வந்து நெறைய தக்காளி, செர்ரி தக்காளி என்னமோ பேர்லாம் வந்து நெறைய போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புது அனுபவம் மாரி தான் இருந்தது. ஆ நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் விதை வாங்கிட்டு போய் போடணும் போலருக்கு. இந்த தக்காளியோட விதை குடுங்க அப்படின்ற மாரி. எங்க நாத்தனார் பையன் வந்து அந்த மாரி மாடி தோட்டத்துல இந்த மாரி நெய் மிளகாய், இந்த மாரி தக்காளி பழம், செர்ரி தக்காளி பழம், அந்த மாரி தக்காளி பழம், அந்த மாரி நெறைய வந்து வாங்கிட்டு போய் ரொம்ப ஆர்வமா மாடி தோட்டம்லாம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இப்ப வந்து ரொம்ப வேலையோட பளு காரணமாக மாடி தோட்டத்தையே வந்து விட்டுட்டான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டால பாருங்களேன். அந்த பனை ஓலையாலே நெறைய கம்மலு, செயினு, நெக்லஸ், ஆரம், அதுக்கப்புறம் ஜடை வைப்போம் இல்லையா? அதெல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க பொண்ணுங்க அங்க குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க எப்படிலாம் அந்த கம்மலு, ஜடவிலலாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி அங்க ஒரு ப அ ஃபோட்டோ பேனர் மாரி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் இவன் உண்மையிலேயே உட்காந்து செய்யறதுன்றது பெரிய விஷயம் இல்ல. குட்டி குட்டியா பெருசு பெருசா செய்யறதெல்லாம் ஒரு வேலைனா, ரொம்ப குட்டி குட்டியா உட்காந்து செய்யறதுன்னா, நான்லாம் ஒரு வேலைய வந்து செய்ய போனேன்னா வச்சுக்கோங்களேன், போ" அப்படின்ற மாரி தூக்கி போட்டு போயிடுவேன். இந்த மாரி வேலைலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப மனசு அமைதியா இருந்தா தான் அதெல்லாம் செய்ய தோணும். ரொம்ப அமைதியும் வேணும் அந்த மாரி செய்யறதுக்குலாம். ரொம்ப அழகா இருந்தது. அதெல்லாம் வந்து லைக் பண்ணி யார் வாங்குறாங்கன்னு தெரியல.
ஆனா ஒரு சிலவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த வெளியில இருந்து இந்த வெள்ளைக்காரங்க மாரிலாம் வந்திருந்தாங்க. வெளிநாட்டுக்காரங்கலாம் அவங்கலாம் வந்து பார்த்து அந்த மாரிலாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு இல்லாம சமையல் மாரி அவங்க வடை இந்த மாரிலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டால முடிச்சுட்டு பக்கத்திலேயே வந்து மீன் வறுவல் அந்த மாரிலாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி வந்து சாப்பிட்டுருந்தோம். அந்த கருப்பு கவுனி அரிசி அந்த மாரி ஐஸ் வந்து அண்ணா தான் வாங்கி குடுத்துருந்தாரு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே வெளியில இருந்து அந்த மாரி ஐஸ்லாம் வராம, இந்த மாரி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் மாரி வச்சிருந்தாங்க. ரேட்டுமே கொஞ்சம் கூட தான் இருந்தது. அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிடுறதுக்காக நாங்க அப்படியே முடிச்சுட்டு வெளிய வந்தோம். லைன் என்னடா லைன் போகுதுன்னு பார்த்தா, சாப்பாடும் வந்து போடுறாங்க அப்படின்ற மாரி லைன் சொல்லியிருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் லைன்ல நின்னுட்டு போய் சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. நான் காலையிலே நெனச்சேன், சரி போறோம் வெளியில போய் எங்கனா உட்காந்து கும்பலா சாப்பிடுறது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் நெனச்சிருந்தேன். ஆமா போய் எங்க உட்காந்து இங்க சாப்பாடு செஞ்சு இங்கலாம் எடுத்துட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிடும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான மாத்திட்டேன். உஷாவும், அண்ணாவும் வரப்பயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க போல இருக்கு உஷா வீட்லருந்து. நாங்க வந்து அவங்க கடைய சுத்தி பார்க்குறாங்க. இப்ப தான் வந்தாங்களா, அவங்க சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். அப்படின்ற மாரி இங்க வந்து சாப்பிட வந்து உட்காந்துருந்தோம். நெறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. இந்த பனை ஓலையாலான வீடு வந்து இதுக்காக செஞ்சாங்களா? இல்ல ஏற்கனவே இருந்ததா என்னன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது உள்ளவங்களுக்கு உள்ள போய் காமிக்கல. நெறைய பேர் படுத்திருந்தாங்க அப்படின்றதுக்காக. நல்லா இருந்துச்சு அந்த வீடு பார்க்கறதுக்கு ஆனா. சாப்பாடு வாங்கிட்டு வந்தோனே அங்க உட்காந்து சாப்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீட்லயுமே உட்காந்து சாப்பிட்டாங்க. என்னென்ன சாப்பாடு வந்து குடுத்தாங்கன்னா, கொஞ்சமா தயிர் சாதம், வெஜிடபிள் சாதம், அப்புறம் அந்த பட்டாணி, கல்லெல்லாம் போட்டு ஒரு குருமா மாரி வச்சிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு இந்த சாதத்த பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த பனை மரத்துக்கு கீழ அந்த பனங்களெல்லாம் வச்சு ஊர்வலமா வந்து படைப்பாங்க இல்லையா? அந்த மரத்த பார்க்கலான்றதுக்காக அங்க டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அனல் வந்து அடிக்கிற மாரி இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் நிகழ்ச்சி வந்து நடந்திருந்தது. அது மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலான்னு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணி இருக்கும். உச்சி வெயில்ல வந்து கிளம்பியாச்சு. நீங்க யாராச்சும் இங்க பண திருவிழாவுக்கு வந்து வந்தீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.